ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் கல்வி மினி. 12th ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ தமிழில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து 90 அவுட் ஆஃப் 90 வந்து ஸ்கோர் பண்ணலாம். அட்லீஸ்ட் 90க்கு 90 இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு 85 மார்க்குக்கு மேலேயாவது ரொம்பவே ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு வெறும் 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட உங்களால் இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி எக்ஸாமில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லா கொஷின்ஸும் எழுதுங்க. குறிப்பாக சிறுவினா நெடுவினாலாம் நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் தயவு செஞ்சு ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ லைக் திஸ் வீடியோ. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சின்னு எல்லா எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய பிடிஎஃப், மினிமம் ஸ்டடி மெட்டீரியல், லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பரேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மெட்டீரியல் இந்த ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஆக்சுவலி இந்த மெட்டீரியல்லே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் ஸ்டில் அதையுமே வந்து ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ இதிலே நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை. அந்த கொஷின்ஸ் நான் சொல்கிறேன், அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் எல்லாமே நான் முடிஞ்ச லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு மறக்காமல் வந்து வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஓகே? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டு பொறுத்தவரை நீங்கள் வந்து 14 ஒன் வேர்டு கேட்குறாங்க. இந்த 14ல் ஒரு 11 கொஷின் அல்லது 12 கொஷின் வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் டேரெக்டாகவே, அதாவது பலவுள் தெரியும் முன்னாடி இருக்கும்ல, லைக் இந்த மெட்டீரியலே வந்து அந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. புக் பேக் அண்ட் புக் இன்சைடு ரெண்டுமே நான் தனியாக ஒன் வேர்டுக்குன்னு ஒரு தனி மெட்டீரியல் வச்சுருக்கேன். அதே மாதிரி குருவினா, சிறுவினா, நெடுவினாக்கு ஒரு தனி மெட்டீரியல், இலக்கணம், மொழிபெயர்ச்சி திறனுக்கு ஒரு மெட்டீரியல், மொத்தம் 3 மெட்டீரியல். அந்த 3 மெட்டீரியல் உங்ககிட்ட இருந்துச்சுனாவே உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த 3 மெட்டீரியலுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15லேருந்து 18 வரைக்கும் கேட்குறாங்கல்ல 2 மார்க் கொஷின், அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அவங்க கிட்ட புக் ஆர் கைடு இருந்துச்சுன்னா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? குருவினாவை பொறுத்தளவு வந்து நீங்கள் எவ்வளோ ஆன்சர் இதில் உள்ள மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதினாவே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. பட் சிறுவினா, நெடுவினா வந்து நீங்கள் படிக்கிறது இந்த மாதிரி கீ ஆன்சரோடய ஷார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுனால. பட் எழுதுறது மட்டும் நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க, ஃபுல் மார்க் வாங்கிடலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்கலாம். கவிஞர் சிற்பி எவற்றை வேந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷினும். அதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன்னே நினைக்காதீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக போடல. ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய ரீச் ஆகும், ஓகே? ஸோ கவிஞர் சிற்பி எவற்றை வேந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். மிக மிக முக்கியமான ஒரு வினா. அடுத்தது புணர்ச்சி விதியில் இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி தருக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது, விளக்கம் தருக. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தமிழை பொறுத்தளவு வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் இஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. ஈவன் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துருச்சுன்னா ஒரு லைட்டாக ஒரு பென்னோ பென்சிலோ வச்சு ஒரு லைட்டாக ஒரு கோடு மாதிரி மட்டும் போட்டு அடிச்சிருங்க. கிறுக்கிறது இல்லை வேறு எதுவும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது. லைட்டாக ஏதோ தெரியாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா லைட்டாக ஒரு ஸ்லாஷ், அவ்வளோதான், அதோட விட்டுருங்க, ஓகே? மறக்கக்கூடியது எவற்றை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். சினத்தை ஏன் காக்க வேண்டும், மிக மிக முக்கியமான ஒரு வினா. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், பார்த்துக்கோங்க. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது, இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு வினா. கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக, மிக மிக முக்கியமானது. ஆக்சுவலி இந்த மெட்டீரியலில் உள்ளதே வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பரேஷனுக்கு. பட் அதுலேயுமே நான் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா போதும், இதை நான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கேன் எல்லோ கலரில், அதை ப்ரிப்பேர் பண்ணாவே போதும், ஓகேவா? தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமூங்கும் கந்தவளே தொடருக்கு பதிவுரை எழுதுக, மிக மிக முக்கியமான ஒரு வினா. ஸோ அடுத்தது வந்து நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்துரைக்கிறார், மிக மிக முக்கியமான ஒரு வினா. ஸோ அடுத்தது வந்து இந்த கொஷின் சாரி, இது ஹைலைட் பண்ணாமல் விட்டேன் பாருங்கள். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின், ஹைலைட் பண்ணாமல் விட்டுட்டேன். இது மட்டும். தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது, கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கினை எழுதுக. இறைமகனாரின் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர், அதுக்கப்புறம் பொருண்மொழி காஞ்சித்துறை விளக்குக. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மிக மிக முக்கியமான குருவினாக்கள், நீங்கள் ஃபஸ்ட் அட்டென்ட் பண்ணக்கூடியதில்ல. ஸோ அடுத்தது 19லேருந்து 21 வரைக்கும் கேட்கக்கூடிய உரைநடை குருவினாக்கள். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர் வளர்த்த அழகு கலை நூல்கள் குறித்து எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இது விருப்பெரு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்தாதன உயிர் பணியாக கொண்டோன் யார் யாரை பற்றி எதற்காக கூறினார் மிக மிக முக்கியமான ஒரு வினா. ஓகேங்களா. விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க இந்தோ சாராசனி கட்டிடக்கலை குறிப்பறிக. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஏன் நான் அதை ஷுவராக சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இந்த தடவை நியூ சிலபஸில் உங்கள் புக்கெலாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம், அதில் ஆட் பண்ணியிருக்காங்கிறதுனால. ஸோ புதுசாக இருக்குது, ப்ராப்ளம் நெக்ஸ்ட் இயர் புக் வேறு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது கீழத்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இது எப்போவுமே ரிப்பீட்டடாக எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட். புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. அக்கால கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? பின்னணி இசை படத்தின் காட்சியமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. பருவத்தை பயிர்சை நேர மேலாண்மையோடு பொறுத்துக. ஸோ இது எல்லாமே மிக மிக முக்கியமான குருவினா உரைநடையில் நீங்கள் படிக்க வேண்டியது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். குருவினா மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன், சிறுவினா நெடுவினா கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. அண்ட் இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் ஒருவேளை டியூஷன் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி டியூஷன் ரெகுலராக கிளாஸஸ் உங்களுக்கு டவுட்னா எடுப்பேன். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து எங்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காலேஜ் கைடன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கொடுப்பேன். ஓகே. அண்ட் தென் வந்து மொழிப்பயிற்சியிலேருந்து கேட்கக்கூடிய வினாக்கள். தமிழாக்கம் நீங்கள் வந்து தமிழாக்கம் எல்லாமே பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் சொல்கிற ஒரு 4 தமிழாக்கம் மட்டும் பார்த்துக்கோங்க. அதை நான் அந்த மெட்டீரியலே கொடுத்துருக்கேன், என்னுடைய இன்னொரு மெட்டீரியலில் நான் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உவமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுதல். இதுவும் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இந்த கலை 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 உலை உலை உலைன்னு வரும். அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுதல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொருள் வேறுபாடு அருந்தி தொடரமைக்க அந்த கொஷின். ஸோ அதுக்கப்புறம் வந்து மரபு சொற்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுதல். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல். அடுத்தது தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழை நீக்கி எழுதுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்குங்க. கலை சொற்கள் கண்டிப்பாக பார்த்துங்க, 2 கேட்பாங்க. அதே மாதிரி இலக்கணத்திலிருந்து கேட்கக்கூடிய முக்கியமான குருவினாக்கள். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்கவும் மிக 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 முக்கியமான ஒரு வினா. ஸோ கம்பல்சரி கேட்கக்கூடிய வினா, பார்த்துக்கோங்க. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு வினா, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக. இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு வினா. அடுத்தது திருவள்ளுவர் செல்வன் திருவள்ளுவர் செல்வன். ஸோ இவற்றில் சரியான தொடர் எது? இலக்கண விதி யாது அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கார்புள்ளி இடாமல் எழுதுவதற்கான ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கான சான்று, இதுவும் ஒரு சில தடவை கேட்குறாங்க. முடிஞ்சால் பாருங்க, ஈஸி தான். அவன் பால் எடுத்து வந்தான், அவன் பால் எடுத்து வந்தான். ஸோ அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ தான், ஓகேங்களா. சான்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட், ஈஸி தான், பார்த்துக்கோங்க. எண்வகை மெய்ப்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. காப்பியத்தின் சிற்றுப்புகள் சிலவற்றை எழுதுக. காப்பியம் எத்தனை வகைப்படும் அவை யாவை? பாவிகம் விளக்குக, தொன்மம் விளக்குக. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. அடுத்தது இந்த இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பு என்னென்ன, இது வந்து உங்களுக்கு அந்த பாட்டு கொடுத்து கொஷின் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. பகுபத உறுப்பிலக்கணம் இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. வியந்து அதெல்லாம் அதிகமாக எக்ஸாமில் கேட்குறது. புணர்ச்சி விதி பார்த்துக்கோங்க. புணர்ச்சி விதியில் வந்து இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 4 மார்க் கொஷின். உங்களுக்கு கொஷின் நம்பர் 31லேருந்து 34 வரைக்கும் கேட்குறது. ஏங்கொலி நீர் மொத்தம் உங்களுக்கு வந்து புக்கில் 3 இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இருக்குது. அந்த 3 படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒன்று கம்பல்சரி வந்துடும். ஓகேவா. ஏங்கொலி நீர் ஞானத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஒருமுக எழினி பெருமுக எழினி. ஓகேங்களா. அந்தது ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என்கிறார்? மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஊமை சுட்டும் செய்திகளை விளக்குக. ஈசன் மகன் நின்றார் ஓர் இலையின இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. உங்களுக்கு 2 தான் அட்டன் பண்ணணும், 4 மார்க். ஓகேவா. அதில் இந்த ஈசன் மகன் நின்றான், வருபவர் எவராயினும், ஏங்கலினீர் ஞாலத்து, இந்த 3 இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக கொஸ்டின் இருக்குல்ல, இதுல இருந்தே 1 கேட்டுருவாங்க. பேலன்ஸ் 1க்கு தான் நீங்கள் மற்ற கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து 4 மார்க் அகைன் உரைநடையில். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பவனவற்றை குறிப்பிடுக. நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெருப்படுத்துவீர்கள்? மனநில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்தெழுதுக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தாயும் தந்தையும் திரைப்படத்தின் காட்சியாற்றல், அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. அடுத்தது தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை? மனந்தகம் குறிப்பு வரைக. வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரை எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின் சிறுவினா எப்படி எழுதணும்னு சொன்னேன்ல, சிறுவினா வந்து அட்லீஸ்ட் வந்து
உங்கள் ஆன்சர் கீழே ஒரு பக்கம் அல்லது 1.25 பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் படிக்கிறது எப்படி வேணாலும் இருக்கணும். இந்த மாதிரி மினிமம் மெட்டீரியல் உள்ள மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆல்ரெடி கைடில் உள்ளது இல்லை புக்கை ரெஃபர் பண்ணியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எழுதியாலும் அது 1 பேஜ் வர மாதிரி. ஏன்னா தமிழை பொறுத்தவரை நமக்கு அந்த எக்ஸாக்ட் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஓன் சென்டென்ஸ்லேயே வந்து எழுதலாம். ஒரு சில கொஷின்ஸ் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இந்த தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குறும்ப இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம ஓனாகவே ஒரு பேஜ் அந்த மாதிரி நம்ம எழுதிடலாம், அந்த கான்செப்ட் புரிஞ்சுதுனா. இதே ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து அது ஆன்சரே அவ்வளோதான் இருக்கும், 1/2 பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸும் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மணந்தகம் குறிப்புரைக. ஸோ அந்த கொஷின்லாம் நம்ம அதை பற்றி மட்டும் தான் எழுத முடியும், அதை நம்ம எக்ஸ்ட்ரா எழுதுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வாட் இஸ் மணந்தகம், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி அணி, நிரல் நிறை அணி, ஏகதேச உருவக அணி, ஓமை அணி, இது 3 பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி திணையை பொறுத்தவரை வாகை திணை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பொதுவியல் திணை, இது 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திணை, அது 2 பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நயம் பாராட்டுதல். நயம் பாராட்டுதல் பொறுத்தவரை மையக்கருத்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அதோட நயம் என்னங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அது மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி சந்தநயம், மோனநயம், எதுகநயம், இது எல்லாமே வந்து கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இதில் உள்ள இந்த பாட்டு தான் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 6 மார்க் கொஷின் நெடுவினா. அரங்கின் அமைப்பை, அதாவது நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் இருக்கும். இப்போ வந்து அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விளக்குங்கிற மாதிரி தான் புக்கில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வருணனையை சொல்லில் வடிவிக்க. அடுத்தது வந்து குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு. பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலை பாடப்பகுதி வழி விளக்குக. அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவர் வழி நின்று விளக்குக. சென்னையில் உள்ள கந்தக்கோட்ட பகுதியில் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா, உங்கள் பார்வையை கட்டுரையாக்குக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த திருக்குறள் வந்து 3 இருக்கும், 4 இருக்கும். 4லேருந்து 1 கம்பல்சரி. செய்யுளில் பொறுத்தவரை 4 திருக்குறள் உள்ள நெடுவினா படிச்சிங்கன்னா 1 கம்பல்சரி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அதில் வந்து அறிவுடைமை, அப்புறம் அந்த செய்நன் சேர்தல், திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம், இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெடுவினா பொறுத்தவரை எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருந்தேன்ல. நெடுவினா வந்து நமக்கு தெரியலை அப்படின்னாலுமே நம்ம ஓனாக எழுத முடியும். பட் நீங்கள் இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எழுதியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னுரை முடிவுரை குறிப்பு சட்டகம் போட்டு நீங்கள் முன்னுரை, அந்த குறிப்பு சட்டகத்தில் ஃபஸ்ட்டு முன்னுரை, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஹெட்டிங் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து கடைசியில் முடிவுரை, அது குறிப்பு சட்டகம் போட்டு அதுக்கப்புறம் சப்கட்டிங் போட்டு நீட்டாக எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும் பட்சத்தில் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் அந்த மாதிரி வர மாதிரி பாருங்கள். நான் உங்களுக்கு மேபி 2 பக்கம் 3 பக்கம் உங்களுக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 11th 10th எழுதியிருக்கீங்க. பப்ளிக்கோட ஆன்சர் ஷீட் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும், ஒரு A4 size ஷீட்டு, அதில் 2-3 பக்கம்ங்கிறதுலாம் ரொம்ப கம்மியான ஆன்சர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து எழுதுகிற மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏதாவது இல்லை, ஏதாவது எக்ஸாம்பிள் இப்போ திருக்குறள் எழுதுறீங்க, அதுக்கு ஒரு குறள்லாம் எக்ஸாம்பிள் எழுதுறீங்கன்னா அது வந்து கொட்டேஷன் போட்டு கொஞ்சம் நீட்டாக காமிங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் 6 மார்க் கொஷின். நெடுவினாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெசன்டேஷனும் பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஏன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷனாலே ஒரு 5 to 10 மார்க்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும், அட்லீஸ்ட் 5 மார்க்காவது எக்ஸ்ட்ரா வரும் கொஷின்ஸில். ஸோ அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மனப்பாட பகுதி பாடல் பொறுத்தவரை எல்லாமே தான் நீங்கள் படிக்கணும். தண்டி அலங்காரம், நெடுநல் வாடை. ஸோ அதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. கம்பராமாயணம், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து காவியம், சிலப்பதிகாரம் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தெய்வமணிமாலை, ரச்சனையாத்திரியம், திருக்குறள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் மேபி சொல்லலாம் இம்பார்ட்டன்ட் மனப்பாட பாடல், பட் மனப்பாட பாட்டை பொறுத்தவரை நம்ம இம்பார்ட்டன்ட் படிக்க வேண்டாம். தயவு செஞ்சு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நோ சாய்ஸே விடாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? தமிழை பொறுத்தவரை ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.